ஹலோ நண்பர்களே, இன்றைக்கி நம்ம என்ன கேம் பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா கிராணி 3. இந்த கேமுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கேம் முடியா சும்மா சுற்றி இருக்காது. கேமுக்குள்ளே போகலாமா? லெட்ஸ் கோ. என்ன பண்ணி டே 1 பிக் பாக்ஸில் ஒரு மாதிரி டே 1 சொல்கிறீங்க. என்னடா இது, இந்த கிராணி கிராண்ட்பா பண்ணுற வேலை இருக்கே. எப்பப்பா இவங்கிட்ட தப்பிக்கிறதுக்குள்ளே போதும் நான் இந்த மாதிரி பண்ணி என்ன ஆரோக்கியம் ட்ரை பண்ணுங்கள். லைக் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் ஆனில் கொடுத்து வச்சுக்கோங்க. என்னடா இது, சரி அவன் கையெடுத்தது தப்பாக போச்சோ. சரி, இந்த கிராணி கிராண்ட்பா கதவோட ஓப்பன் பண்ணியிருக்கோம். இங்கே தான் பண்ணுறீங்க. இது மொட்டை சுட்டியும் கீழே வச்சுட்டு நம்ம மேலே போகும். இன்னைக்கு நம்ம இந்த ட்ரெயினில் எஸ்கேப் பண்ண போகிறோமா? சூப்பர். என்ன சவுண்டு போடுது? Granny, where are you? Come and catch me. Granny வருதா? Granny காணோம். சரி, நம்ம இங்கேருந்து சத்தம் போடுவோம். Granny வரல, இங்கேருந்து சத்தம் போட்டுக்கிட்டே இருப்போம். Granny நான் ஒரு முட்டி வந்து கிளம்பி நடக்கவே முடியாது போல இதனால. ஏய் சொட்டா, மொட்டா, வாங்க கல் பொறுக்கிட்டு போகலான்னு பார்த்தா கிராணி நிற்கிது. அப்போ நம்ம கிராணி இந்த பக்கம் வச்சுருவோம். ஐயோ இன்னொன்று டைம் போடுவோம். இப்போ கிராணி இந்த பக்கம் வருது. மொட்டையாக திடீர்னு அடிச்சு போட்டானா? சரி போவோம். மொட்டையாக நடுவில் குறுக்கால வந்து அப்படின்னு சர்ப்ரைஸ் அப்படின்னு கொடுத்துடாதுடா. மோடி கொடுத்துட்டோம் பாருங்க. ஓடி இங்கேருந்து கிராணி கட்டு வரும், முட்டையை வரும். 2 பட்டுக்கு தப்பிக்க அமைதிங்க நிமிஷம் ஒழிச்சுக்கலாம். மாடி ஜஸ்ட்டு முடிச்சுங்க. இன்னொரு அடி வாங்கிட்டோம். முட்டையா இருக்கியா? கதவு மட்டும் ஓப்பனே பண்ணிக்கூடாது. போகிறீங்கன்னு பார்ப்போம். இவங்க வந்து அடிச்சுட்டு இந்த கண்ணாண்டியை போட்டுறான்னு பார்த்தா கண்ணை எடுக்க முடியாது. இவங்க போயிட்டாங்களா? நம்பலாமா? அப்போடி கிராணி போட்டுங்க. இன்னும் கொஞ்சம் நிமிஷம் மட்டும் எக்ஸ்ட்ரா ஓப்பன் பண்ணியிருந்தேன். அவ்வளோதான், இந்த வெள்ளை நைட்டிக்கிட்ட மாட்டியிருப்பேன். ஸோ அப்போடி அம்மா நன்றினா வேறு இந்த பேயவே அடிக்கடி வந்து பயன்படுத்து போடாமா. மட்டும் மாட்டிட்டு கூடாது நண்பர்களே. ஐயோ பார்த்துட்டானா இங்கே முட்டையை அடிச்சிடாதுடா. கஷ்டப்பட்டு ஓப்பன் கீழே கொண்டு வந்துருக்கேன்டா. முடிச்சுட்டு அப்படி முட்டையும் கீழே போயிடுவோன்னு நினைக்கிறேன். முட்டையா இருக்கியடா, இதுனா சிக்னல் கொடு. இப்போ அவன் எப்படி கூப்பிட மட்டும் இப்போ இது மாதிரி கீழே இங்கே போட்டு இருந்தா முட்டை எனக்கு தெரியாது. யார் அது? அதான் கட்ட நாட்டுக்கட்டை. இது கிராணி கட்டை. நாட்டுக்கட்டை. இது கிராணி கட்டை. சுட்ட முடிக்கிறது. சீக்கிரம் போய் தொல்லைங்க. இந்த பொறுக்கி போய் நாற்று இங்கே தான் அடிக்குது. டேய் பொறுக்கி போயினே, வெளியே வாடா. கிராணி நீ சொன்னால் நாங்கள் வெளியே வந்துடணுமா? நான் பூனைவே நம்மளுக்கு பூனை பிடிக்காது, எலிக்கடி தான் பிடிக்கும். மொட்டையனுக்கு பூனை கறி தான் பிடிக்கும். கிராணி தெரியுமா? மொட்டையனுக்கு அம்மா போய் நீ முன்னாடி போனா நான் பின்னாடி வரேன்.
சுட்ட மண்டைக்கு அளவி நீ முன்னாடி போனி என்ற வந்து இது விட மாட்டேங்கிறீங்க 2 பேரும். கொஞ்சம் கொஞ்சமாக பொறுமையாக போவோம். ஏன் சொல்லிட்டு நீ முன்னாடி போனா நான் பின்னாடி வரும். கிராணி பார்த்துடுச்சு நினைக்கிறேன். ஆமாம் வருது நீ விலகு எங்கி தம்பி விலகு தச்சுக்கல சாமி. கிராணி வரும் எப்போ வரும்னு தெரியாது. நான் வர வேண்டிய நேரத்தில் கரெக்டாக சுட்ட முடி கிளை வந்து அடிச்சிடும் தலையில். கிராணி கிராணி எங்கே போனேன்? Come and catch me. பூம்பல் இந்த உண்டிக்குள்ள வச்சுருப்பாங்க. வெப்பன் என்னது உண்டிக்குள்ள? என்ன பண்ணலாம்? மாலை போயிடலாமா? நான் இங்கே தான் இருக்கேன். கீழே இறங்கிட்டு புள்ள. ஐ வெப்பனுக்கு தெரியும் கிடைச்சிருச்சு. இப்போ கிரானிக்கு எப்படி கோல்டு பண்ணுறது? சுட்ட முடிச்சு போய் முட்டை இங்கே இருக்குது. முட்டை ஆமாம் எஸ் நன்றிங்க அம்மாவில் காலி பண்ணுடா. வருவேன் அப்படியே பார்த்துருச்சியா பார்த்துருச்சு. கரெக்டாக பார்த்துருந்துருங்க. சொத்துக்கிறது பின்னாடி வருதுன்னு நினைக்கிறேன். பின்னாடி வருதே பின்னாடி வருதே. பிளான் கடிச்சிருச்சு. இந்த சொட்டையும் அதை காலி பண்ணணும். அதுக்கு நான் இந்த ஒளியாக போய்க்கிறேன். மொட்டையை சொட்டி ஏதாவது வந்துட்டு போகிறாங்க. இந்த பண்ணிட்டு போவேன். சாமி நாம் முடிக்கிறீங்க. சும்மா வந்து அப்படி டிஸ்டர்ப் பண்ணுது. செகண்ட் ஃப்ளோரில் ஏதோ லிஃப்டில் ஏறி போவோமா? இறங்கி இந்த புக்கன் போட்டு என்ட்ரினா வேற வந்து பயம் ஊற்றிட்டு போகிறேன்னு பயம் ஊற்றுறன்னு பேரில் வெறுப்பு தான் ஏற்றுது. இங்கே இருக்காங்க ஷார்ட் கன்னிட்டு இவங்க ரேமாக தான் இருக்குது. இங்கே தான் இங்கே ரொம்ப பேய். சொட்டை கல்வியை பார்த்து கூட பயப்பட மாட்டேன் போல். சொட்டையை மூட்டையை பார்த்தா கூட பயம் இல்லைங்க. எங்கன்னா வந்து என்ன பண்ணுறதுன்னா ஒருத்தம் இப்போ கிரானைட் கீழே எடுத்துக்கிட்டு நம்ம மேலே போய் நம்மளுக்கு ஒரு பொருள் எடுத்துக்கலாம். ஓகே பாய் அவங்க கீழே போவாங்க. நம்மளுக்கு இப்போ தேவை வைப்பேன். இங்காட்டி நம்ம போக முடியும். இந்த ஸ்டோர் தெரிஞ்சக்கூடிய ஸ்டோர் கிரானிக்கும் பார்த்துட்டு மொட்டையா வர வேலையே இல்லையாடா. எப்பப்பா என் வீட்டே தானே வரையுது. நம்ம வர்றது டே மொட்டை வெப்பனை மட்டும் நான் எடுத்துட்டேன்னு வச்சுக்கோ. நீ தானே மொட்டை முதல் பலி. போகிறோம் இன்னைக்கு நம்ம பின்னாடியே போய் என்ன பண்ணுறது பார்ப்போம். தூங்க போகிறேன்னா இல்லையே கீரை அப்புறம் பார்த்துக்கலாம். இப்போ பண்ணுறது நானே அமைதியாக இருந்துருக்கலாம். வித்தியாசம் நின்றுருக்கலாம். பேசி விட்டுட்டேன். இப்போ வெப்பனை மட்டும் கண்டுபிடிச்சி இந்த மொட்டைக்கு சொட்டிக்கு இருக்குது. கண்டுபிடிச்சிட்டு உங்களுக்கு காட்டுறேன். நான் செவனே தானா போய்க்கிருந்தேன். யார் வம்பு தும்புக்காச்சும் போனனா? நண்பர்களே வெப்பன் கிடச்சிருச்சு. இப்போ வெப்பனை எடுத்து கீழே போட்டு இப்போ கிரானி கிராஃபோ இங்கே வந்துட்டு என்ன பண்ணுறது? என் மொட்டை சொட்டா
எங்கே இருந்தாலும் வாங்க பார்க்கலாம் குடுன்னு. சரி நான் உங்களை தேடி வரேன். எங்கே போயிருக்கீங்க? மொட்டையா எங்கே போகணும்? சொட்டா போயிட்டு வா. போய் உன் பூசம் கொடுத்து கம்மான் வீட்டில் ஸ்கூ அந்த புல்லட்டு இப்படியே தடுப்போம். நம்ம சொட்ட கிளவிக்கும் போது இங்கே இருக்கு. நான் மட்டும் வந்துட்டு என்ன பண்ணுறது? எடுத்து வச்சுக்குவோம். மொட்டையா ஜோடி போட்டும் சூப்பராக இருக்கும். சொட்டை மாங்கிருச்சு. மொட்டை புளிச்சிட்டு இருக்கு போல. என்னடா இது கிளிச் ஆகிட்டியடா? மாட்டிக்கிட்டேன். இந்த கன் எடுத்து அப்படியே நம்ம மறைச்சி வச்சிடலாம். அப்போ தான் வந்து இவங்க 2 பேர் தொலை இருக்காது. முதல்ல போய் அண்டங்கக்கா கிட்ட தானே என்ன இருக்கு பார்த்துட்டு வந்துடுவோம். அண்டங்கக்கா என்ன வச்சிருக்கியா? ட்ரெயின் கீ காக்கா காக்கா எடுத்துக்கிட்டா. உனக்கு அவனுக்கு தப்பிச்சிட்டேன். இன்னைக்கு ஒன்று சுட்டு அண்ணன் அப்போ என்னென்ன சுட்டேன் என்ன அண்ணன் இதிலும் அண்ணன். ஆமாம் அண்ணன் தங்கச்சிங்க அண்ணன் தம்பிங்க. கொஞ்சம் பிக்கால வராம நீ இருக்கியா? அந்த பக்கம் போய் வந்துச்சு. ஒரு நாளையா டே. இந்த லிஃப்ட்ல கண்ணு அமுச்சுட்ருவோம். இருக்குல்லம்மா இந்த கண்ணு அப்படியே கீழே போகட்டும். இல்லைன்னா எங்கே இருக்கட்டும் கண்ணு. நான் கீழே குமிச்சு டைனிங்கில் போயிட்டு கீழே குமிச்சு கிராணி வந்துருப்போ. சீக்கிரமாக போ மேலே போ. போடா 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 போடா. எனக்கு கிராணிக்கு அது காக்காவை தான் போட்டு தந்தேன்னு தெரியாது. அதோட பெட்டு இப்போ மொட்டையா டம்மி பீஸ். டே மொட்டையா எந்திரிச்சிட்டாங்க. மொட்டையை எந்திரிச்சிட்டான். அப்போ கிராணி எந்திரிச்சிருக்கோம். என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா இங்கே இருந்தெல்லாம் பிரிக்க முடியாது நம்மளால. வழி பார்த்து அந்த வழியாக அங்கே முடியும் நினைக்கிறேன் நம்மளால. வீட்டுக்கு இந்த சைடில் தான் எங்கேயோ வந்து பிளான் கொடுத்து போய்ங்கய்யா. அவ்வளோதான். அப்புறம் மாட்டேன்னா அப்புறம் கீழே விழுந்து இங்கேயே போட்டுருவோம். கீழே விழுந்துட்டு போயிட்டு நம்ம மற்ற பொருள் ஒன்று கண்டுபிடிக்கணும். கவனிக்கிற பேர் அது இருக்காங்கன்னு பார்த்துட்டு இறங்குவோம். அதுதான் நல்ல விஷயம். என்னன்னா இவன்கிட்ட வருவாங்க வராமல் இருப்பாங்க. நம்ப முடியாது. கோகனட் கிளவி இதுக்குள்ளே மறைச்சி வச்சிருக்கு. சரி கிளவி இதுக்குள்ளே மறைச்சி வச்சிருக்கு. ஆனால் இது எப்படி மறைச்சி வச்சிருக்கோம்? உள்ள எப்படி வச்சுருக்கோம்? கிராணிகளை இப்போ ஏதாவது இருக்காங்க பார்ப்போம். கீழே பார்த்துக்காக இறங்கணும். வழுக்க மாட்டில் விழுந்தோன்னு வச்சுக்கோங்களேன். அப்பயும் தொப்புக்குன்னு பிடிச்சிக்கோங்க. போட போட இப்படி போட 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 போ 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 போ. எதுக்கு இந்த பக்கத்தில் இருக்க ஒரு கல் எடுத்து வச்சுக்கலாம். கிராணி வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க. கிராணி சமாளிக்கணும்ல. அதுக்கு இந்த கல் தேவைப்படணும்ல. கிராணி சும்மா ஃப்ரெண்டு நிறைய ஃப்ரெண்டுண்ணா. ஓ இப்போ என்ன கட்டி வாங்கி அடிக்கிறாங்க. டீமாக சேர்ந்து அடிக்கிறாங்க. மொட்டையை வந்துருக்கீங்க. இப்போ வரட்டும் அவங்க 2 பேர்த்துக்கு இருக்கு. மொட்டை சொட்டை வாங்க வாங்க. சொட்டை முடி கிளவி இப்படி தானே வருதா? என்ன இந்த பக்கம் இப்போ அவன் புருஷன் வருவான். கிராமமே கையை வச்சுட்டியோடோ அப்படின்னு சொல்லுவான். வருவான். டேய் ஏன்பா வரதாக சீக்கிரம் வா, நம்மளுக்கு வேலை இருக்கு. அவனே கிராமிய அடிச்சு போட்டாலும் சோகத்தில் போகணும் நண்பர்களே.
ஒரு கல்லை பொறுக்கி வச்சுக்கலாம். திருப்பி வந்தாங்கன்னு வச்சுக்கோங்க, கல்லை ரீஃபில் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இது புல்லட்டு மாதிரி. ஐ காயினு இன்னும் ட்ரெயின் எஸ்கேப் தேவையான ஒரு மெயின் பொருள் தான். நல்ல விஷயம். இது இங்கே போட்டுட்டு இவங்க நம்ப முடியாது. நான் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து இதை எடுத்துகிட்டே போகிறேன். வெப்பன் கிராணி இருக்கான்னு பார்ப்போம். இல்லைன்னு வச்சுக்கோங்க, இங்கே இப்போ ட்ராப் போட்டு போயிருக்கிறது. சொட்டுக்கிறது ட்ராப்பாக போடுறேன் எனக்கு. சரி, இங்கே தான் இருக்கா? இங்கே ஒன்றுமே இருக்காது. சீக்கிரம் 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 கிராணி கிராண்ட்பா வரக்குள்ள. கிராணி 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 வா 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 வா. இங்கே இருந்தாலும் வாங்க. கிராணி கிராண்ட்பா வந்தீங்களா? அடப்பேய என்ன உங்களை சொல்றது? அடப்பேய ஒன்றுக்கு போகாமல் நான் உன்னையே தான் ஒன்று பண்ணணும். நான் பாட்டிக்கு சின்னே இருந்தேன். இப்போ போய் இந்த மொட்டனி அடிக்கிறதுக்கு முன்னாடி போய் கண்ணை பிடிச்சி எப்பப்பப்பப்பப்பா இந்த மாதிரி நம்ம 2 பொருள் கிடச்சிருச்சு. இப்போ நம்மளுக்கு வந்து ட்ரெயின் டிக்கெட்டு அடுத்து இப்போ ட்ரெயின் டிக்கெட் கிடச்சிடும். ஆக்சிலேட்டரும் இது மட்டும் கிடச்சதுன்னு நல்ல விஷயம். நல்லது என்னன்னா இப்போ நம்மளுக்கு ஆக்சிலேட்டரும் இது வேணும். சேஃப்டி கிராணி வருது. சரி, சேஃப்டி இருக்கு. இதுக்கு முன்னாடி கிராணி இங்கே வர வச்சுட்டு கிராணிக்கு டாட்டா சொல்லிட்டு மேலே போயிடலாம். இங்கே 2 பேர் இங்கே தான் வருவாங்க. அதுக்குள்ளே போய் சேஃபில் ஓப்பன் பண்ணி சேஃபில் பொருள் கிடையான்னு பார்த்து வந்துடுங்க. மட்டும் பார்த்துட்டேன். சொட்டா பார்த்த கூட பிரச்சனை. மொட்டையந்தான் பார்த்தோன்னா சுட்டே தெரியல. தூங்கிட்டு இருக்கான். மொட்டையா இங்கே புல்லட் இருக்கா? இல்லை, இது வந்து மொட்டையில் எழுதி வச்சிருக்கு. எங்கே அடிக்கக்கூடாது. இங்கே வந்து மொட்டை அடிக்கணும். ஏன்னா மொட்டை இங்கே வந்து கிடக்குற. சரி, இந்த சேஃப்டி எடுத்துகிட்டு இங்கேயே போட்டுட்டு நம்ம போவோம். ஏன்னா இப்போ கிராணி வழியும் இருக்கலாம். என்ன சொல்கிறீங்க? இதில் மட்டும் இந்த திருப்பி பிரிட்ஜு கேட்குறேன். போங்கடா, பிரிட்ஜு கேட்குற போய் போட்டு வச்சுருக்கீங்களே, என்ன பண்ணுறது? எனக்கு பிரிட்ஜு கேட்குறது உண்டு. நம்மளுக்கு தேவைப்பட்ட மெயின் டெடியும் டெடி பியரை வச்சு பஸ்லேருந்து நான் போட்டு தள்ளாமல் விட மாட்டேன். இல்லைன்னா யாத்திரை இறங்காது. இது பூட்டி தான் இருக்கு. இங்கேயும் இல்லையா? கிராணி பார்க்கல. இப்போ நம்ம முண்டிக்குள்ளி எடுத்து இங்கே தான் வச்சுருப்போம். சொல்லலை. இப்போ கிராணி வெளியே வந்திருக்கு. கிராணியை போட்டு தள்ளி விட்டு உசமாக்கி மாயமாகி விட்டான்னு அந்த நியூஸ் வரும். கிராணி வச்சுக்க. முதல்ல இது கூட பிரச்சனை இல்லை. மொட்டை இந்த சொல்லிட்டானா கன்னு அவங்க எடுத்தாலும் பிரச்சனை வருதுலே. கன்னு இங்கே தான் இருக்கு. அப்போ அடி இந்த கன்னை எடுத்து மறைச்சு வைக்கணும் முதல்ல. மொட்டையா இங்கே இல்லை நீ தாண்டா மொட்டையா நல்ல பையன். அண்டங்காக்கு கொண்ட காரி ரெண்டங்க காக்கா இல்லை இந்த சைடு. சே, கண்ணத்துக்கு போட்டு இறங்கிக்கலாம்னு நினச்சேன். மொட்டை கை கடிக்கக்கூடிய அங்கேயே இருக்கட்டும்.
நீ ஓப்பன் பண்ண முடியுமா? இப்போ அதுவும் இப்பவும் பண்ண முடியாது. இறங்கி நம்ம போய் கீழே பிளாங்க் இருக்கு ஒன்று எடுத்து வந்துடுவோம். நான் கிராண்ட் எடுக்கும்போது பிளாங்க் எடுத்து இருக்கும்போது வெப்பன் ஏன்னா சொட்டையும் வந்தால் கூட இந்த மொட்டையும் வந்தால் கூட பிரச்சனை இல்லை. கிராண்ட் வச்சுன்னு வச்சுக்கோங்களேன், வந்த உலகத்துலேயே டொப்புன்னு தண்ணி அடிச்சிடும். அதுதான் முதல்ல எதுக்கு வந்து பிளாங்க் எடுத்துக்கிட்டு ஸ்ட்ரெயிட்டாக நம்ம லெஃப்டில் செகண்ட் ஃப்ளோர் வரைக்கும் போய்க்கலாம். அங்கே போயிட்டு பார்த்துக்கலாம்ல. அது அங்கேருந்து கீழே இறங்கி வரட்டும், வெயிட் பண்ணுவோம். எப்போ வருது நான் எப்போ போய் கம்ப்ளீட் பண்ணுறது? சீக்கிரம் வா. சும்மா நாளைக்கு செட் பண்ணி நாளைக்கு ட்ரை பண்ணணும். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கன் ப்ளீஸ் நன்றிண்ணா. இது உனக்கு முடிவு கட்டுல வெயிட் பண்ணு. உனக்கு இப்போ என்ன உனக்கு கொண்டு போய் உனக்கு தெடிப்பே வேண்டியது தியானிப்பா அந்த தெடிப்பே எடுத்தால் கொடுத்துட்டு போகிறாங்க. இல்லையா மொட்டையா? இல்லை பொடி மொட்டையும் இல்லை சொட்டையும் இல்லை. வேஸ்ட் பண்ணிட்டு எங்கேயாவது இங்கே கீழே விழுந்துருப்போம். இப்போ மொட்டையும் டம்மி பீஸ் தாங்க. அவன் தூங்கும்போது எடுத்து அடிக்கிறோம், அதுதாங்க ஜாலியே. ட்ரெயினுக்கான தேவையான அடுத்த பொருள் கிடச்சிச்சு. நம்ம இங்கே இறங்கிடலாம். இறங்கி நமக்கு தேவை ஒன்றே ஒன்று தான், எலக்ட்ரிக் ஃபியூஸ். சுற்றிட்டு போய் போவோமே. ஏன்னா இப்போ கிராண்ட்பா இல்லை, அதுதான் ஒரு பிரச்சனையும் இல்லை. இங்கே ரெண்டாவது பொருள் எடுத்து வச்சுக்கலாம், பொடிச்சிக்கலாம். இப்போ மட்டும் நம்ம மொட்டைக்கு சொட்டைக்கும் இருக்குது. ஏய் மொட்டை சொட்டை யாராக இருந்தாலும் போவாங்க நேரடியா வாங்கிங்கிறேன்ல. என்ன அண்ணன் வெப்பம் எடுத்துட்டு பயமா? நம்மளுக்கு கடைசியில் பெட்லாக்கியும் கிடைக்கல, ஷெட்டியும் கிடைக்கல. கிராண்ட் தொப்பு அடிச்சிருந்த தொழில் அவ்வளோதான். இன்னைக்கு 3வது நாள். 2 நாள்கிட்டே 2-3 அடி வாங்கிட்டேன். என்ன பண்ணுறது? இந்த கிராண்ட்கிட்டே கிராண்ட்ஃபாக்கிட்டே கூட அடி வாங்கியிருக்க மாட்டேன். இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா தேவையான 2 பொருள் எடுத்து வச்சுட்டு இங்கே வந்துடலாம். ஆமாம், ஃபஸ்ட் எடுத்தோடனே டிக்கெட் எடுத்து உள்ளே வச்சிடலாம். ஏன்னா டிக்கெட் எடுத்து உள்ளே வச்சிட்டோன்னா யாரோ பார்த்துட்டீங்க, என் வெப்பன் மட்டும் கிடைக்கணும். யாரு அழகுறான்? ஊத்தப்பலாயா நீ? வா 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 என் கூடிய வா. ஊத்தப்பலாயா இதான் கடைசி நாளாயம்மா. இந்த கிராண்ட் கதை முடிச்சுட்டு அப்புறம் மட்டும் எங்கே போய் பார்த்துக்கலாம். குட் 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 ப்ளீஸ் எனக்கு அந்த கடைசி பொருள் தேவையான பொருளை மட்டும் கொடுத்துருங்க. என்ன போய் என்னடா சுத்து இப்போ நம்ம ஐயோ மொட்டையை வரானே. சுற்றிட்டு போகணுமா இப்போ? இப்போ நம்ம இதை எடுத்துகிட்டு போய்க்கலாம். எடுத்துகிட்டு அப்புறம் சுற்றி தான் போகணும். ஏன்னா நம்ம பண்ணுற மொட்டையம் பண்ணுற வேலை இருக்கே. ஏன்டா மொட்டையா உனக்கு ஒரு வேலையே இல்லையாடா? எங்கள் பின்னாடியே தான் ஒன்று ஆயிடும். எம்மாடி டூ ஜஸ்ட்டு கிராணி அடிப்பட்டு கிடக்குது இல்லை? இன்னும் கிராணியை காணோம். இப்போ கிராணி இருந்துச்சா மயக்கத்தில் இருந்து? நம்மளும் ஒரே ஒரு ரூம் தான் செக் பண்ணலாம். அந்த ரூமை செக் பண்ணிட்டு போயிடலாம். இப்போ முன்னாடி ட்ரெயின் டிக்கெட் வாங்கிடுவோம். அப்போ தான் வந்து அது கீச்சின்னு கத்தாது.
ஏன்னா இப்போ அதுக்கிட்ட போய் கொடுக்கணும்ல. இதுக்குள்ளே கூட இருக்கலாம். அதான் நான் பார்த்து என்ன கத்துறேன். ஓப்பன் பண்ணேன். பார்த்தேன். இது ஓப்பன் பண்ணிடுச்சு. இப்போ நம்ம இதை போட்டு சவுண்டு போட்டு கன்ஃபார்மாக கன்ஃபார்ம் வருவாங்க. அதனால இப்போ அந்த மிஷின் நம்ம இதை பார்த்தா சத்தம் போடாது. கடைசி ஒரு கல் இருக்குது. இதுதான் கடைசி வாய்ப்பு. எங்கேயோ அந்த எலக்ட்ரிக் ஃபியூஸோ இல்லை பெட்லாக்கியோ கிடைக்கலனா அவ்வளோதான். நம்ம எஸ்கேப்பே பண்ண முடியாது அப்படின்னே வச்சுக்கோங்களேன். பார்த்து போகணும். கிராண்ட் பேர் எது இருக்காங்களா? இல்லை ஓட்டுற ஓடு 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 பாடி மட்டும் இங்கே தான் இருக்கும். இப்போவே முடிச்சு விட்டுருக்கோம். ஏன்னா அவதான் நம்மளுக்கு ஒரு பெரிய டேஞ்சர். நீட்டம் பின்னாடியே இன்னும் கொஞ்சம் வேகமாக போக முடியுமா? அவ்வளோதான்டா மாட்டியா. சூப்பர் மாட்டியா. ஜல்லி ஜீப் இருக்கட்டும். நம்ம வேணால் வந்து எடுத்துக்கலாம். எதுக்கு நம்ம கிரானிக்கு ஒரு இது கிரானிக்கு வந்து நம்ம வெப்பன் எடுத்து வச்சுக்கலாம். இதே வெப்பன் இப்படி போ அவங்க மோடிட்டா வச்சு போக முடியும். நம்ம விட்டுருது. கிட்டத்தட்ட நண்பர்களே, நான் யாருக்கிட்டையுமே அடிவாங்கல. கிரானிக்கிட்டையும் அடிவாங்கலை, கிராண்ட்ஃபாக்கிட்டையும் அடிவாங்கலை. இந்த ஸ்லண்டர்னாக்கிட்டே 2 முறை அடி வாங்கிட்டுன்னா பார்த்துக்கோங்களேன். கிராணி மட்டும் கொடுக்கல வந்து சும்மா வந்துட்டு டிஸ்டர்ப் பண்ணிட்டு செடி இருக்கா? ஒன்றும் இல்லை. குரோபார் இருக்கும். அது இல்லைன்னா அந்த விஷயம்னா குரோபார் கிடைக்கும். குரோபாரில் மட்டும் எலக்ட்ரிக் ஃபியூஸ் இங்கே 2த்துல ஏதோ ஒன்று கிடச்சிது இல்லை டெடி கிடச்சதுன்னா முதல்ல அதை போட்டு தள்ளணும். அப்படியே குத்திர போது முள்ளு கண்ணாடி குத்திர போகுது. ஷெட்கியா ஆசாசியாக போகும். இப்படி போக முடியாது. அதனால இந்த ஷெட்கி இங்கேயே போட்டு இதுதான் கடைசி வழி. குரோபார் இல்லைன்னா ஷெட்கி. ஃபயர்வுட்டா? ஓகே, ஃபயர்வுட்டு மேலே கூட சென்டர் கிட்ட கூட தப்பிச்சிட்டோம். எப்படியாவது கிராணி கிராண்ட்ஃபா கிட்ட மட்டும் தப்பிச்சிட்டோன்னா போதும். 2 பேர்த்துக்கிட்டே ஒன்று முறை ஒரு டைம் மடி வாங்கிக்கலாம். அப்புறம் கிராணி கிராண்ட்ஃபா முடிஞ்சதுனாக்காக லைக் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணால் வளர்த்துனாக பெல் ஐக்கன் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. சீக்கிரம் வா. பிடிச்சிருக்காங்க. மேலேயே பிடிச்சதுன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த எலக்ட்ரிக் சுவிட்ச் இந்த இதுவும் சூப்பராக இருக்கும். அது வந்து நான் அப்படியே தப்பிச்சுப்பேன். எல்லா பொருளும் கிடச்சிருச்சு. இப்போ ட்ரெயின் கீப்போ இருக்குன்னா ஏர் ஃபில்டர் கிடச்சிருச்சு. அடுத்து என்ன கிடச்சிது? ஷெட்கி இல்லையா ஒன்றும் பண்ண முடியாது. ஜென்ரேட்டிக் எவ்வளோ போடா. இதுக்கே இவ்வளோ கஷ்டப்பட்டேன். இதுக்கு இவ்வளோ கஷ்டப்பட்டுட்டே நான் தேவையில்லையே. இங்கேருந்து கீழே போட்டுன்னா அப்படின்னு எடுத்து விட்டு போவோம். நடுவில் கிராணி இன்னும் மொட்டையை வரும். இன்னும் ஏன்டா மொட்டையா உங்கள் கண்ணொன்னும் கண்டுபிடிக்கலையாடா? அவ்வளோ விஷயம். நான் சுற்றிட்டு போய் ஷெட்கி எடுத்துகிட்டு வந்துடுறேன். நான் எடுத்துக்கேன் நினச்சிருந்தா ஷெட்கி இருக்குது, இந்த இது இருக்குது. அது என்னது பிரிட்ஜ் கேன் இருக்குது. பிரிட்ஜ் கேன் இருக்குது. இதெல்லாம் இருக்குது. நம்ம போயும் ஒரே ஒரு பொருள் 3மே நம்மளுக்கு கிடச்சிருச்சு. முதல்ல மெயின் ரோடு ஸ்கிப் பண்ணுறதுக்கு ஷெட்கி இங்கே தான் இருக்குது. ஷெட்கி தான் கடைசி ஆப்ஷன். வேறு எதுவுமே இல்லை. அப்படி இல்லைன்னா இதுதான் கடைசி ஆப்ஷன். 2த்துல எதுவுமே இல்லைன்னா இன்றைக்கி இதை ஸ்கிப் பண்ண முடியாது. நடுவில் கிராணி கிராண்ட் குறுக்காக இப்படி சொல்லிட்டு போயிருப்பேன்.
அடிச்சு போட்டுருவோம். அதனால தான் ஓடி வந்துட்டேன். இன்றைக்கி நம்ம ஸ்லெண்டர்னாக்கு கூட அடி வாங்கிட்டோம். அடி வாங்கி ஸ்லெண்டினா கிராணி கிராண்டிப்பா எல்லாத்துக்கும் எப்போ அடி வாங்குறது? ஸ்லெண்டினா கதம் 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 பண்ணி விட்ருவோம். ஆனால் இதில் என்ன ஒரு விஷயம்னா, இப்போ கிராணி கிராண்ட்பா கிட்ட மாட்டாமல் சுற்றிட்டே போகணும். ஆனால் கிராண்ட்பா கிட்ட மாட்டினாலும் சுட முடியாது. அவனால் கன்னில் வந்துட்டேன் பக்கத்தில் வந்து அடிக்கணும். அப்படின்னா கிராணி கிட்ட மாட்டினாலும் கிராணி வருது இங்கே இன்னும் வேகமாக வருது சாமி. ஒரு மொட்டைங்க இன்னும் அதெல்லாம் அவ்வளோ கட்டி அடிக்கிறீங்களோட தெரியாமல் தள்ளி போய் எடுத்துட்டோம். ஓடு ஏய் ஓடு ராஜா, இந்த டடி பியரை எடுத்துட்டு நான் ஓடு ராஜா, ஓடு ராஜா. கிராணி கிராண்ட்பா வட்டா பை பாய். அவங்க 2 பேருக்கு மேலே தான் வராங்க. இப்போ பாருங்க தெரியும்னா இங்கே இப்போ தெரியாது. நீ கொஞ்சம் நினைக்கல சொல்லிட்டு நான் போட்டு தள்ள போகிறதுனால அவங்களுக்கு தெரியும். போ 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 போ. இப்போ வெயிட் பண்ணி பார்ப்போம். கிராணி கிராண்ட்பா வராங்க வந்துருக்குங்க. இங்கே நேரத்துக்கு நம்ம ட்ராப் பண்ணிட்டு எடுக்கலாம். கடைசியில் ஸ்லெண்டினா ஆட்டத்தை முடிஞ்சதில்லைம்மா. ஸ்லெண்டினாவோட கதை இதோட முடிய போகுது. ஸ்லெண்டினா பாய் பாய். நான் அடி அடித்தேன். இப்படி மியூசிக் போட்டால் நாங்கள் பயந்துருவோம்மா. கொடுத்துட்டு போன விஷயம்மா. இப்போ ஹெட்லாக்கினா இப்போ கடைசியில் அதுதான் வழி, வேறு எந்த வழியும் இல்லை. கன்ஃபார்மாக நம்ம கிராணி கிராண்ட்பா இங்கே இருந்து கன்ஃபார்ம் சவுண்டு கேட்டு கன்ஃபார்மாக கீழே வருவாங்க. நம்ம கீழே போயிடுவாங்க. எனக்கு இது சவுண்டை போட்டு போனோன்னா இதுக்கு ஆப்போசிட் சைடில் கேட்கும். அதுங்காட்டி நம்மளுக்கு எவ்வளோ ஒரு குட் ஆப்ஷன் வேணும்னா நம்ம கீழே போயிட்டு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அடிச்சிடலாம். ஓகே, இன்னும் கிராணி கிராண்ட்பா மட்டும் கன்னியாக கிடச்சிடக்கூடாது. அது மீதி கிடச்சிது அவ்வளோதான். இப்போ இங்கே கீழே போட்டு போயிடலாம். பெட்லாக்கிங்க நமக்கு தேவை வெப்பன். அது நம்மளுக்கு முக்கியமாக தேவைப்படுறது ஒரு வெப்பன் தான். இதுக்கு ரோபால் வச்சு கிராணி பண்ணி தான் உடைக்க முடியும். போங்க மேலே போவோம், வேறு வழி இல்லையா? போடு ராஜா. நம்ம இங்கே போயிட்டோமா அடிக்கிறதுனால நமக்கு வெப்பன் தேவை. வெப்பன் எங்கே வச்சேன்? அண்டர் கிரவுண்டில் வச்சுட்டு வந்துட்டேனா? போச்சா அப்படியாண்ணே? பார்த்துட்டேன். மொட்டை என்னன்னா அது மொட்டையா நீயா? அந்த மொட்டை ஐசிங்கிற கிராணி அப்பா 2 நிமிஷம் லேட்டாக 2 நிமிஷம் முன்னாடி வந்திருந்தேன். கிராணி கொத்தா நம்ம கையோடு பிடிச்சி தூக்கிட்டு போயிருக்கோம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, கிராணிக்கு போய் மொட்டையாக்கிட்டு வெப்பானை எடுத்து போடுத்தல போகிற முதல்ல யார் வெளியே வர்றாங்கன்னு பார்த்துட்டு அவங்கள ஒரே வட்டி தான். ஆனால் கிராண்ட்பா வந்து பார்த்தீங்கன்னா கிராண்டியாக வந்தாங்கன்னா சமாளிக்கிறதுக்கு நம்மளுக்கு கல் தேவைப்படும். ஏன்னா கன்னு அண்டர் கிரவுண்டில் இருக்குது. அந்த அண்டர் கிரவுண்டில் போகிறதுக்கு முன்னாடி கிராணி கன்ஃபார்மாக வருவாங்க. அதுக்காக நம்ம சேஃப்டிக்கு நம்ம எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போய்க்கணும். ஓகே, கிராணி வந்ததுன்னா ஸ்ட்ரெயிட்டாக டாப் தான்.
கிராணி நடுவில் வந்து ஷார்ட் கொடுத்துடாது கிராணி. கிராண்ட்ஃபா யார் என்று எங்கிருந்தாலும் அங்கே இருக்க வேண்டிய தாழ்வோடு கேட்டுக்கொள்கிறேன். முட்டியா இங்கே வந்துடாது. கரெக்டாக இதில் ஒரு அடி. இப்போ கன்ஃபார்ம் இப்போ வந்து கிராணி கன்ஃபார்ம் இந்த பக்கம் வருவாங்க. அதுங்காட்டி நம்ம அந்த பக்கம் தானே போனோம். எதுக்கு இந்த பக்கம் வந்தோம்? இந்த பக்கத்தில் பக்கில் இது மாடிக்கிச்சோ சைடில். அடிக்க முடியல. இப்படியே ஓரத்தில் போய் அடிக்க முடியுதான்னு பார்க்கலாம். இந்த பக்கத்துலேருந்து அடிக்க முடியுமா? அடிக்க முடியாது. நம்ம ஒன்று இந்த பக்கம் போகணும். அது ஒன்று வேஸ்ட் வேலை பண்ணுறது. கரெக்டாக கிராண்ட் 2 பேர்த்துக்கு இருந்தது. யார் வந்துருக்கணுமே இப்போ? போகலாமா? இல்லை கிராண்ட் டப்புன்னு வந்துட போகிறாங்க. வந்து மட்டும் அடிச்சிட போகிறாங்க. சாவு கிளம்பு. சும்மா வந்துட்டு நானே என்னடா சே திருப்பி இப்போ கீழே போய் திருப்பி மேலே வரணுமா? சப்பா உண்மையில் போய் நம்ம இப்போல்லாம் பார்த்து கால் பாயிண்ட் வந்துடுறோம். அல்ட்ரிக்கு கிடைக்கிறதுக்குள்ள இதுதான் அல்ட்ரிக் ஃபீஸ் கிடைக்கிறது கொஞ்சம் லேட் ஆகுது. அது மொட்டையா அப்படின்னு சொல்லி மிஸ் வந்துக்கலாம். வெளியே வருவோம். அப்படி நம்ம உள்ளே போயிடலாம். என்ன சொல்கிறீங்க? என்ன சொல்கிறீங்க? அவன் எங்கே போனாலும் தெரியல. கீழே மட்டும் போயிருந்தான். அண்டர் கிரவுண்டுக்கு போயிருந்தானா முடிஞ்சது நமக்கு. அதை அங்கே தான் போகிறானே. அதான் பண்ணி வெளியே கூட்டிகிட்டு வரணுங்க. கன்ஃபார்ம் மேலே வருவோம். இப்போ கன்ஃபார்மாக வெப்பம் எடுக்க தான் போவோம். அதனால் வண்டி கோலில் எடுத்துக்கிட்டு ஒரு இதை எடுத்து வச்சுக்கலாம். மொட்டையை வந்திருப்பான். இப்போ மொட்டையை போட்டுற வேண்டியது தான். போட்டாச்சு மொட்டையை தான் போட்டாச்சு. டேய் முட்டையா வா. கிராண்ட்பா நீயா நானு பார்த்துடலாம். வந்து அடிச்சிடாது. நானே சுற்றிட்டு வந்து நின்றுட்டுருக்கேன். இன்னைக்கு இப்போ என்ன மொட்டை பையில என்னடா இது சூப்பா. இது ஒரு பிரச்சனை. இப்போ அவன் 15 செகண்ட்ஸில் ஏறிடுவான். அதுங்காட்டி தான் நம்மளுக்கு இப்போ காட் ப்ளீஸ் ஒரே ஒரு கல். நான் அப்போ தானே இந்த கேமில் ஜெயிச்சு என் சப்ஸ்கிரைபர்ஸை நான் ஏற்றவும் முடியும். என் சப்ஸ்கிரைபர்ஸை நீங்கள் கேமிங் வித் உசுமாக்கி ஃபேமிலி சேருவீங்க. உங்களுக்கு எப்படி சேரணும்னு நான் உங்களுக்கு சொல்லி தரேன். கவலைப்படாதீங்க. ஃபஸ்ட்டு சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கா, அதை கிளிக் பண்ணிக்கணும். செக்யூரிட்டி பண்ணி பக்கத்தில் லைக் பட்டன் இருக்கும், அதை கொடுத்துக்கணும். தேர்டு பட்டன் வந்து பார்த்தீங்கன்னா பெல்லு ஒன்று இருக்கும், அதை எடுத்து வச்சுக்கோங்க. தேர்டு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நம்மளோட கேமிங் வித் உசுமாக்கி ஃபேமிலியில் சேர்ந்துடலாம். அடுத்து என்ன மாதிரி கேம் போகலாம் கம்மான்னு சொல்லுவாங்க. மொத்தம் கண்ணு பார்க்கல. நல்ல விஷயம் தான். அதுதான் நமக்கு இப்போ எல்லா கீழும் கிடச்சிருச்சு, அந்த இதுவும் கிடச்சிருச்சு. இதை போய் கரெக்டாக அதில் மட்டும் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். ஒன்றும் இல்லை, இதை எஸ்கேப்பே பண்ண முடியாது. வந்துச்சு. என்னடா இது இதெல்லாம் ரொம்ப அநியாயம்டா. இப்போ திருப்பியும் கீழே போகணும். எத்தனை மழை கீழே போய் கல்ல எடுத்துகிட்டு வருது. அது மாதிரி கிராண்ட் மாதிரி இருப்பாங்க. பெட்டில் எடுக்க முடியாமல் போச்சு. உங்களுக்கு எல்லாத்துக்கும் இது கீழே போட்டு அப்புறம் பெட்டிலாக்கி எடுத்துக்கலாம். அப்புறம்
எப்போது ஜஸ்ட்டு மிஸ்ட்டு கிராணி ஊத்தப்பலாயா வந்துடுச்சு கிராணி ஒழுங்கா போயிடு, இல்லைன்னு வச்சுக்கோவேன் தூக்கி மண்டை அடிச்சு போய் ஓ வெப்பனில் ஒரு புல்லட் செலவாயிடுச்சு, இல்லைன்னு வச்சுக்கோ அதில் கிராணின்னு எழுதி வச்சிருக்கு, இல்லைன்னு இது வந்து கிராணி நைஸாக போய் அடிச்சுட்டு வந்துடுமா பாடி. ஏ கிராணி டிப்ரிப்ளை ஒளி ஓடும் இன்னைக்கு ஒன்று இவருக்குள்ள ஒளி ஓடும் போகுதுரா. ஏ கிராணி என்ன கிராணி டிப்ரிப்ளை ஒளிவா கிராணி வெளியே போதான் சொருக்கி போயிடு அவ்வளோதான். இப்போ நம்மளுக்கு தேவை 2 கல். இதுக்குண்ணா ஒரு கல் இங்கே கிடச்சிச்சு, 2வது கல் நம்மளுக்கு கன்ஃபார்ம் தேவை படுது. இன்னும் 2 பேர் இங்கேயே சுற்றிட்டு இருக்காங்க. அடிச்சுக்க சான்ஸு இல்லாட்டி போகுது. ராணி அவனுக்கும் வந்துருக்கோம் மெசேஜ், இல்லாடி மிஸ்ட்டு இன்னும் கொஞ்சம் நம்மளால் இதாக இருந்தாலும் அவ்வளோதான். கண்டு முடிஞ்சா கடவுளே ப்ளீஸ் இந்த எஸ்கேப் பண்ணுறதுக்கு எனக்கு ஒரே ஒரு கல்லை மட்டும் கொடுங்க, அப்போ தான் இந்த கிரானிக் எஃபெக்ட்லேருந்து நான் தப்பிக்க முடியும், இல்லைன்னா நான் மாட்டிக்குவேன். காட் ப்ளீஸ் 2 ஸ்டோன் ப்ளீஸ் ஒன்லி 2 ஸ்டோன் காட், இல்லைன்னா கிரானிக் எஃபெக்ட் வீட்லேயே மாட்டிக்குவேன். இருங்க நாளைக்கு உங்கள் வீட்டில் மாட்டிக்கணும். 2 பேர் போயிட்டாங்க, அதுக்குள்ளே இவன் 2 பேர் வீட்டுக்குள்ளே ஷார்ட் கன்னோட ஆம் இருக்குது, அதில் இருந்து எடுத்துக்கலாம். ஸ்டோன் கிடைக்க வாய்ப்பு கம்மி தான். நினச்சி தான் தக்கடப்பா போட்டு தள்ளிப்பேன். ஷார்ட் கன் எடுத்துக்கலாம். இன்னும் தக்கடப்பா அது இருந்துட்டு போகுது, நம்மளை அது எதுவும் பண்ணாதுங்காட்டியே விடுறேன். இல்லை அதாவது மட்டும் மாட்டி அடிப்பட்டு பிரியாணிக்கு எஃபெக்ட் மாட்டியிருந்தேன்னா இந்த தகரடப்பா போட்டு தள்ளியிருப்பேன் கன்ஃபார்மாக. இப்போ மட்டும் இது விழின்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளோதான், ஒன்றும் பண்ண முடியாது. இதுலேயும் அவ்வளோதான், இதான் கடைசி 2 ஆகும் இப்படின்னு கூட சொல்லலாம். ஆனால் இருக்கிறது கடைசி 2 ஆகும் தான். இது முடிச்சுன்னா நம்மளால் எஸ்கேப் பண்ண முடியாதுப்பா. கோட்டில் ஜாயின் ஷூட் பண்ணியிருப்பாரு, இன்னும் தள்ளியே இருக்கும். நம்ம அந்த கிராமப்பா நம்மளை என்ன அடி அடித்தாங்க தெரியுமா எங்கள் வீட்லேயே, உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அப்பா அடி இந்த பக்கம் விழுந்துருச்சுடா சாமி. இப்போமே இந்த வாசலுக்கு போகணும், இதுக்கு நம்ம இப்படி தானே சுற்றி போகணும். இப்போ நான் ஒன்று பண்ணலாம், ஷார்ட் கன் இருக்குல்ல, இங்கே ஒரு வாஸ் கிடக்கு. ஒரு வாஸில் இப்போ என்ன பண்ணுறோன்னா அந்த வாஸ் கீழே போட்டுடலாம். ஒரு 2 நிமிஷம் என்னடா இது என்ன குச்சிருந்தா சூப்பா. நான் அப்படி சுற்றிட்டு போய்க்கிறேன், ஏன்னா கன்ஃபார்மாக கேங் சவுண்டுக்கு இப்படி வரும். நம்ம அப்பா ப்ரிப்பேர் இல்லை, நல்ல விஷயம் என்னன்னா அதுதான். கிராணி மட்டும் அப்படியே வந்துச்சு, ஒன்றும் பண்ண முடியாது. கிராணி கன்ஃபார்ம் வந்துடக்கூடாது. கிராணி கிராண்ட்பா எஸ்கேப் பண்ண போகிறேன், நடுவில் வந்துடாதீங்க. அப்புறம் கஷ்டப்பட்டதுலாம் வீணாக போயிடும் நம்மளுக்கு.
நீ வாங்க நினைக்கிறான்ப்பா ஒன்று நம்மளுக்கு பிரச்சனை இல்லைன்னு சொல்லலாம். அப்படிதான் நினச்சேன். ஆனால் இருக்கு ஒன்றுமேல் தான். இந்த வாசி கீழே போட்டுட்டு கடைசியில் இந்த பெட்டில் கீழே எடுத்துட்டு பின்னாடி வச்சுட்டு ஒன்று கிராணி கிராண்ட் தப்பிச்சிடலாம். எங்கேருந்து கிராணி வாங்கிட்டு போயா ஐடன்சி கட்டன்ஸ் இருக்குது. நம்ம இது போய் கீழே அங்கே போட்டு வந்துடலாம். ஏன்னா அப்போ தான் வந்து ஒன்று எல்லாத்தையும் ஃபில் பண்ணிட்டு எடுத்துகிட்டு வர கரெக்டாக இருக்கும். கிராணி ஜஸ்ட்டு இன்னும் கொஞ்சம் முன்னாடி போயிருந்தேன். அவ்வளோதான், எதையும் நம்ம முடிச்சிருக்க முடியாது. இப்போ வரைக்கும் பையன்ல அங்கே வீடு கன்ஃபார்ம் எங்கே கல்விகளை என்னது பொருட்களை கண்டுபிடிச்சு அவங்க ஷூட் பண்ணுங்க கிராண்ட்ஃபா அப்படின்னு கிராணி சொல்லும். அதுக்கு ஷூட் பண்ணுங்க கிராண்ட்ஃபான்னு கிராணி சொல்லும். ஆனால் கிராண்ட்ஃபா சொல்லுவான், ஏன் கிராணி எங்ககிட்டயே வெப்பன் இல்லை, அப்போ என்ன பண்ணுறது நான் சொல்லி பார்க்கலாம் அப்படின்னு கிராண்ட்ஃபா சொல்லுவான். கடைசி பொருள் இதுதான் வாய்ப்பு. இதில் மட்டும் ஃபியூஸ் மட்டும் கொடுத்தீங்கன்னா வெங்க்ஷன் ஆயிரும். டே கஷ்டப்பட்டு கிராண்ட்ஃபாகிட்ட வந்து சுற்றி வந்தால் இவங்க ஒரு பொருள் கொடுப்பாங்களாம். அதுக்கு ஒரு பொருள் கிராண்ட்ஃபா ட்ரெயினை ஸ்கிப் பண்ணுற போலி கிடச்சி தான் நல்லா குறுக்கால் மட்டும் வந்துடாதீங்க. ஏன்னா இனிமேல் தான் மெயினு இதுலேருந்து ஸோ பழி வரேன் கிராணி நம்மளை பார்த்துருச்சு. இப்போ நம்ம ஸ்ட்ரெயிட்டாக இப்படி போவோம். இப்படி ஸ்ட்ரெயிட்டாக போயிட்டு இப்படி சுற்றி இதில் போயிட்டு பார்த்தீங்க ஓடி ராஜா ராஜா கொஞ்சம் செஞ்சோன்னா அவ்வளோ மாட்டிக்குவோம் போட்டால் மாட்டிக்குவோம். இனிமேலே கிராணி இங்கே தான் இருக்குது. ஃபோன் பிடிச்சிட்டாங்க. சரியான கிராணி கிராண்ட்ஃபா வந்து சுற்றி வந்து பிடிச்சிட்டாங்க. என்னடா இது கிராண்ட்ஃபா போனானா இல்லையான்னு யாருக்கு தெரியும். கிராண்ட்ஃபா போயிடுறா. கிராண்ட்ஃபா ஏன் கிராண்ட்ஃபா இப்படி பண்ணுறீங்களா? கரெக்டாக இங்கே வந்து நின்றுக்கலாம். வர்றது கை தெரியுமில்ல ஏதோ ஒன்று. கிராண்ட் நம்ம ஸ்கிப் பண்ண போகிறோம்னு சொல்லலாம்னு நினைக்கிறேன். என்ன கிராண்ட்ஃபா இப்போ கீழே போயிருக்கான். என்ன இது கிராணி ட்ராப் போட்டுருக்குதா? ஓடு இங்கே இருந்தாலும் கிராணி கன்ஃபார்மாக கிராண்ட்ஃபா வருவாங்க. போக முடியாது. கிராணி இந்த பக்கத்துலேருந்து வரும். இப்போ நம்ம 3 பக்கத்துலேருந்து ரெடி வைக்கணும். கிராண்ட்ஃபா வெளியே போயிட்டான். இப்போ நல்ல விஷயம் என்னன்னா கிராணியும் டியூஷன் கிராணி இருக்குது. ஏதோ பார்த்துட்டாங்க. கிராணிய சாவில் சத்தப்பாங்க. சட்டமன்ற கிளவி நான் பாட்டுக்கு சிவனேன்னு போயிட்டு இருந்தேன். ஏதாவது ரொம்ப தும்பு காய்ச்சி போவானா? ஏன்னா நம்ம மூஞ்சி ஃபுல்லாக ரத்தமாக இருக்குது. ஓ அப்போ இது 4வது நாளா? சீக்கிரம் ஜக்கி எடுத்துகிட்டு போய் ஃபுல்லாக தண்ணி ஃபுல் பண்ணிட்டு வந்துட்டு கஷ்டப்பட்டுலாம் கொண்டேடா. ரொம்ப வீணாக போச்சா? கிராணிக்கிட்ட இருந்து தப்பிக்க கிராண்ட்ஃபாக்கிட்ட இருந்து தப்பிக்க அப்படி இப்படின்னு பண்ணேன். கடைசியில் பார்த்தா இப்படி மண்ணை கவிட்டினேடா. இப்போ நம்ம மட்டும் கடைசியில் மட்டும் தோத்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன்.
எத்தனையோ கண்டுபிடிச்ச கிராணி. கிராணி உன்னை எதுவும் பண்ணானா இதுக்கு என் பின்னாடியே வரும். கேம் விட்டு போட்டு போகாதடா. எதுக்கு இங்கேருந்து மொட்டை கண்ணு தூக்கிட்டு வரேன். இந்த பக்கம் கிராணி நாட்டுக்கிட்டே தூக்கிட்டு வருது. கட்டை 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 நாட்டு கட்டை. இது கிராணி கட்டை, அது கப்பா கட்டை. மொட்டை சொட்டை உங்ககிட்ட இருந்து இன்னைக்கு ஜெயிக்காம விட மாட்டான் இந்த கேமிங் துசமாக்கி. என்னடா அது? இந்த பக்கத்தில் கிராண்ட்பா வரும், இந்த பக்கம் கிராணி வருது. இப்படி வந்தீங்கன்னா நான் எப்போ போய் எஸ்கேப் பண்ண முடியும்? எப்படி போய் எஸ்கேப் பண்ண முடியும் கிராண்ட்பா? ப்ளீஸ் எனக்காக இந்த ஒரே ஒரு டைம் மட்டும் விடுங்க. இப்படி ஒழிஞ்சிக்கலாம் இங்கே கொஞ்சம் நேரத்துக்கு. என்னடா இந்த கிராணி ட்ராப் போட்டுட்டு போயிடுச்சு இந்த பக்கம். கிராண்ட்பா இந்த பக்கம் வரான். உனக்கு கொஞ்சம் தான் நீ எஸ்கேப் பண்ணுறதுக்கு. கிராணி இப்படி சுற்றி வருது. சீக்கிரம் ஓரம்போ நம்மளோட வண்டி வருது. நம்மளை சாத்தி விட்டுக்குவோம். நீ ஃபுல்லாக நமக்கு கடைசியாக ஒரு கீயை மட்டும் எடுக்கணும். அந்த கீ பிடிச்சிடும் நீ நம்ம தான் அப்படின்னு இருக்கலாம். அப்பாடி இப்போ போய் பெட்லாக் கீ எடுத்து வந்து எலக்ட்ரிக் ஃபியூஸ் மட்டும் கிடைக்கலன்னா நம்ம ஒரு நாள் அடி வாங்கினதே வீணாக போயிடும். பெட்லாக் கீ எடுத்துட்டேன். ப்ளீஸ் 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 எனக்கு எலக்ட்ரிக் இது வேணும். ஃபியூஸா டேய் இதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டேன். அவ்வளோ பார்த்துட்டாங்க. அதனால நம்ம ட்ரெயின் கூட போய் ஒழிச்சிக்கலாம். உள்ளே போய் மறைச்சிக்க வேண்டியதுதான். மறைஞ்சிக்குவோம். யாராவது வராங்கன்னு தெரியல. பின்னாடி போய்க்கலாம். ஏண்டா கஷ்டப்பட்டு துயரப்பட்டு எலக்ட்ரிக் சுவிட்சை கண்டுபிடிக்கலான்னு பார்த்தா ஒன்றும் கிடைக்க மாட்டேங்குது. இதெல்லாம் ரொம்ப போங்கடா. ஒன்றுமே கிடைக்க மாட்டேங்குது நண்பர்களுக்கு. கடைசியில் இவ்வளோ கஷ்டப்பட்டு உங்களுக்கு தெரியுமில்ல. இதுக்காக இதை கொண்டு போய் கண்டுபிடிச்சா போக வேண்டியதுதான். போய் இந்த பக்கம் வர வச்சு நான் கன்ஃபார்மாக ஜெயிக்காமல் இந்த முறை விட மாட்டேன். சூரிய காற்று பூவில் வரேன்டா. வந்தான் சூரிய காற்று பூவில் வரேன்டா. பேசாமல் நான் மெயின்டைன் எஸ்கேப் பண்ணிக்கலாம் தான் நினச்சேன். வந்தீங்கன்னா அவ்வளோதான். வரல, இப்போ வரைக்கும் வரல. ஆனால் கஷ்டப்பட்டு துயரப்பட்டு கண்டுபிடிச்சது எல்லாம் வீணாக போச்சு. நம்மளுக்கு தேவைப்படும் போது இதெல்லாம் கிடைக்காது. தேவைப்படாத போது இதெல்லாம் கிடைக்கும். கிராணி வந்துருச்சு. வந்திருக்கு. எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ போயிருக்கணும். சரி நம்ம மெயின்டைன் எஸ்கேப் பண்ணுவோம். வேறு வழி இல்லை. நான் ஜென்ரேட்டர் கேபிள் கிடச்சிருச்சு, பிரிட்ஜு கேபிள் கிடச்சிருச்சு, ஃபியூஸ் கிடச்சிருச்சு, ஷெட்கி கிடச்சிருச்சு, பிரிட்ஜ் கேக்கர் கிடச்சிருச்சு. எல்லாத்தையும் இதை கொண்டு போய் இதில் அசம்பிள் பண்ணணுமோ? நீ அசம்பிள் பண்ணுறதுலாம் ஒன்றும் பிரச்சனையே இல்லை. இப்படியே பக்கத்துலேயே ஜென்ரேட்டர் கேபிள் இருக்கும். அதை எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம இது பண்ணிக்கலாம் கடைசி நேரத்தில். ஆனால் நம்மளுக்கு ஒன்று நடந்திருக்கு பார்த்தீங்களா? இப்போ போயிட்டு நம்ம அந்த ஒரு சிலிண்டர் ரூமுக்கு போகணும். போய் அதுலேருந்து ஜென்ரேட்டர் கேபிள் எடுத்து வந்து கனெக்ட் பண்ணி இந்த கேட் ஓப்பன் பண்ணணும். அந்த கேட் ஓப்பன் பண்ணுறதுக்கு பிரிட்ஜு கேட்குற ஒன்று எடுக்கணும். எத்தனை வேலை சாமி. இப்போ இது கிடச்சிருச்சா ஆப்போசிட்டில் சவுண்டு போட்டு போயிடும்.
இப்போ நம்ம ஜென்ரேட்டிவ் கேபிள் எடுத்துகிட்டு பிச்சுக்க போட்டால் நம்ம எஸ்கேப் ஆயிடலாம். முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரம் எஸ்கேப் ஆகணும். ஆப்போசிட் சைடில் சவுண்டு வரும்னு நான் நினைக்கிறேன். அதனால கிராண்ட்ஃபா சொல்கிறேன், தயவு செஞ்சு கீழே வந்து வந்துடுறாங்க. செகண்ட் ஃப்ளோர்லேருந்து வந்துச்சுன்னா பிரச்சனை இல்லை. செகண்ட் ஃப்ளோர் வந்துச்சுன்னா பிடிச்சிடலாம். ஒன்று குடிக்காப்பா. இன்னைக்கு இவ்வளோ ராக்கெட் கிடச்சிருக்கு. நல்ல விஷயந்தான். இப்போ நம்ம இது ஓப்பன் பண்ணி பார்க்கவே இல்லையே. இதில் ஒன்றுமே இல்லையா? இப்போ இதில் வந்து இங்கே பாட் வந்து கனெக்ட் பண்ணி விடணுமே. இங்கேருந்து நம்ம கரண்ட் கொடுத்துடணும். அவ்வளோதான். இப்போ இது ஆன் ஆயிடுச்சு. இப்போ நம்ம கடைசியில் பிரிட்ஜுக்காக எங்கே பார்த்தோம் ஞாபகம் இல்லையே. இதுதான் அந்த பிரிட்ஜ் கடைசியில் எங்கே பார்த்தோம் பிரிட்ஜுக்காக. அதுக்கு நம்ம அங்கே போகணும். அதுக்கு நம்ம செகண்ட் ஃப்ளோர் போகணும். அதுக்கு மேலே நம்ம இங்கே வந்து வேலை பண்ணணும். இங்கேருந்து க்ரோபாரை தூக்கி போட்டு இங்கேயும் திருப்பி க்ரோபாரை தூக்கி போட்டு தூக்கிட்டு நம்ம மேலே போயிடலாம். இப்போ ஏன் ப்ரோ நீங்கள் இங்கேருந்து மேலே போகிறீங்கன்னு தெரியுமா? பிரிட்ஜு கேங்க்கு இதுக்கு மேலே இருக்குது, 3rd ஃப்ளோரில் இருக்குது. அதுவும் இது அந்த பக்கத்தில் இருக்குது. இந்த சோனிக்கு கிரானிக் வந்து கீழே போவாங்க. அந்த பக்கத்தில் பிரிட்ஜு கேங்க்கு இங்கே தான் இந்த மாதிரி ஞாபகம். பார்த்தீங்களா, பிரிட்ஜு கேங்க் கண்டுபிடிச்சிட்டேன். ஃபஸ்ட் டைம் விளையாண்டோட நம்ம 3 முறைங்க. 3வது முறையே நான் கிராணி விளையாடுறேன். ஏன்னா இப்போ நம்ம இது ஓப்பன் பண்ணிடலாம். கேட்டு கொடுத்து இது ஓப்பன் பண்ணிட்டேன். இப்போ கிராண்ட்ஃபா எல்லாத்துக்கு பாய் சொல்லிட்டு போயிடலாம். ஆனால் இப்போ நம்ம எஸ்கேப் பண்ண போகிறோம். கஷ்டப்பட்டு ட்ரெயின் கீயை கண்டுபிடிச்சி ட்ரெயின் கீழே இருந்து அந்த இதை கண்டுபிடிச்சி கடைசியில் ஃபியூஸ் தான் கிடச்சிது நம்மளுக்கு. அதுங்காட்டி நம்ம கிராண்ட்ஃபாக்கு பாய் சொல்லிட்டு போயிடலாம். விஜிட்டு எனக்கு மாட்டிக்கிட்டு ஓகே நண்பர்களே, தப்பிச்சு போயிடுவோமா? ஒன்று சூப்பரான வீடியோ.